விடுகிறான். அதனால தான் இவ்வளோ பாடுகள், பயமும் திகிலும் வாழ்க்கையில் வருகிறது என்றால் உன்னிடத்தில் அன்பு இல்லை. நீ எங்கேயோ ஒரு இடத்துல தவறு செய்து கொண்டு இருக்கிறாய். அது நிமித்தமாக என்ன ஆயிட்டுன்னா உன் ஜெபம் கேட்கப்படவில்லை. நீ கேட்ப, நான் டெய்லி ஜெபிக்கிறேனே, நான் இயேசுவிடத்தில் அன்பாக தானே இருக்கிறேன், நான் மற்றவங்கள்ட்ட அன்பாக இருக்கிறேனே. எங்கே அன்பாக இருக்கிற? உதடு தானே அன்பான வார்த்தைகளை பேசுகிறது. கர்த்தரை சொல்லுகிறாரே, அவர்கள் உதடினால் என்னை ஆராதனை செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயமோ தூரமாக இருக்கிறது என்று. கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்யும் பொழுது நம் இருதயம் தூரப்பட்டு போய்விடுகிறது. இதுதான் நம் பிசாசானவன் நமக்குள் விதைத்து கொண்டிருக்கிறான், நம்மை பிரிப்பதற்காக, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தடை செய்வதற்காக.